கலந்து கொண்டிருக்கிற அனைத்து அமைப்புகளும், அனைத்து அரசியல் கட்சிகளும், பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் கோஆர்டினேஷன் கமிட்டி CITU தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே உங்களுக்கு பணிவான வணக்கத்தை சொல்லி, இங்கே ஒரு சலசலப்பான விவாதங்கள் வருது. போராட்டத்தை ரொம்ப அருமையாக நடத்தி போனீங்க. அந்த பெமல்ல இருக்கக்கூடிய இந்த நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸினுடைய 4 யூனியனுடைய தலைவர்கள், அதனுடைய நிர்வாகிகள், அவர்கள் நடத்திய அந்த விதம் தங்கவயல் சரித்திரத்தில் அழிக்க முடியாத ஒரு விதம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு போராட்ட களம், அந்த போராட்ட களத்தை அவங்க எப்படி நிர்வகித்தார்கள் என்பது அஃபிலியேஷன் CITU இருக்கலாம். ஆனால் அந்த தொழிலாளர்கள், அதுக்கு ஒரு தொழிலாளர்களை பார்த்துக்கிற ஒவ்வொரு விதமும், அந்த போராட்டத்தை வழி நடத்துகிற விதமும் பார்க்கும்போது இந்த இளம் தலைவர்கள் தான் பழைய தலைவர்களை நினைவூட்டக்கூடியவர்கள், திறமையானவர்கள். அவர்கள் அந்த விஷயத்தை அவங்க கொண்டு போனாங்க. இங்கே நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்கன்னு போது கேள்வியை நாம் தடுக்கக்கூடாது. விமர்சனம், சுய விமர்சனம் என்பது ஒரு தொழிற்சங்கத்தினுடைய அடிப்படை. இதைதான் கார்ல் மார்க்ஸ் சொன்னார். தவறுகளை நாம் செய்யலாம், தவறான முடிவுகளை சில நேரத்தில் நாம் எடுக்கலாம். ஆனால் விமர்சனம், சுய விமர்சனம் என்பதுதான் தொழிற்சங்க கம்யூனிச அந்த வரைமுறைக்கு உட்பட்டது. எப்போ நம்மளை நாம விமர்சனம் பண்ணிக்கிறோமோ, தவறுகளை திருத்திக்கிறோமோ, அப்பதான் அந்த தொழிற்சங்கம், தொழிலாளர்களுடைய போராட்டம் இன்னும் வீறு கொண்டு எழும். 24 நாட்களில் முதல் நாள்ல இருந்து 24வது நாள் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன நடந்தது, நன்மை தீமைகள், எந்தெந்த தவறுகள், எதை நாம பண்ணோம், எதை நாம விட்டோம் அப்படின்றத நீங்களே உங்களுக்கு ஒரு வாட்டி சுய விமர்சனத்தை நீங்க பண்ணிக்கணும். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு இந்த போராட்டத்தை நம்ம தலைமையேற்றிருக்கக்கூடிய கன்வீனர் அவர் எப்படி வந்தோம், என்ன பண்ணோம், ஏன் நாங்கள் இன்னைக்கு உள்ள போனோம் அப்படின்றத அவர் விலைக்கு சொன்னார். ஒரு கன்சிலேஷன் ப்ரொசீடிங், அது CITU கன்வீனர் அதை சொல்லுவார். ஏன் கன்சிலேஷன் ப்ரொசீடிங் ஆச்சு, அதில் ஏன் இவங்க உள்ள போனாங்க அப்படின்றது, அந்த ப்ரொசீஜர் இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்றது கூட சட்ட ரீதியான ஒரு சிக்கல் கூட இருக்குது. அதனால அவங்க உள்ள போகிறதுடைய நிலை ஏன் எடுத்தாங்க அப்படின்றத பற்றி அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய அதிமுகனுடைய தொழிற்சங்க தலைவர் அன்பு, தினமலருடைய பத்திரிகையாளர் செங்குட்டுவன் அவர்கள் எல்லாம் அவங்க கேள்வி எழுப்புறாங்கன்னு சொன்னால் அது உண்மையாகவே தங்கவயல் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி. அதனால அதுக்கும் நாம பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கணும். இந்த பிரச்சனை வெறும் கூலி உயர்வு போராட்டம் இல்லை. அதான் நான் கடைசி நாளில் கூட சொன்னேன். இது தொழிலாளர்களை நிரந்தரமாக்கு என்கின்ற நீங்க ஒரு பேனர் அங்கே வச்சிருந்தீங்க. அது மேல நீங்க உறுதியா இருக்கு. ஒன்று, எங்களை நிரந்தர தொழிலாளியாக மாற்று. ரெண்டாவது, எங்களுக்கு வேஜ் ரிவிஷனு, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்ன்றத நீங்க கொடுக்கணும். மூணாவது, நாங்கள் வேலையை விட்டுட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு போகும்போது எங்களுக்கு கிராஜுவிட்டி இல்லை, கையில் ₹1 இல்லை, நாங்கள் வெளியே போகிறோம். எங்களுடைய பிரதான கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வரும்போது கூட நம்ம ராஜசேகர் அதை ரொம்ப கிளியர் கட்டாக சொன்னார். இப்போ இந்த போராட்டம், இந்த 3 டிமாண்ட் நிறைவேற்றப்படும் சொன்னால் தங்கவயலுடைய மக்களுடைய ஆதரவு, அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய ஆதரவு, இன்னைக்கு எல்லாரும் ஒன்று திரண்டு இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு வலுவாக ஒன்றுபட்டு நின்னா மட்டும்தான் அந்த 3 கோரிக்கைகள் கட்டாயமாக நிறைவேற்றப்படும். கன்சிலேஷன்ல பேசுறாங்க, சார்ட்டர்ட் ஆஃப் டிமாண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதுல நிறை குறை இருக்கும், கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கும். தொழிலாளர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த கன்சிலேஷன்ல அந்த அக்ரிமெண்ட் நீங்க ஒத்துக்க வேண்டிய நிலைமை கூட வரும். அப்படி ஒத்துக்கணும் வரும்போது நீங்க வேலையை தொடர வேண்டிய நிலைமை வரும். ஆனா அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய நிரந்தரமாக்கு
ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், எனக்கு ரிட்டையர்ட் ஆனால் எனக்கு இவ்வளோ பணத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது இந்த மண்ணினுடைய பிரச்சனை, இந்த மக்களுடைய பிரச்சனை, எதிர்கால சந்ததியினுடைய பிரச்சனை. பெமல் ஓங்கி ஒல்லற இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் ஆனா இந்த ஊர் மீண்டும் வலுப்பெறும். அதுக்கு சாலிடாரிட்டி கமிட்டியினுடைய இந்த ஊரினுடைய எல்லா அரசியல் கட்சிகளுடைய ஆதரவு கட்டாயமாக தேவைப்படுகிறது. அதனால இதே நீங்க 9ஆம் தேதி பிறகு ஏன்னா நீங்க 30 நாள் எதுவும் பண்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஃபர் நோட்டீஸை நீங்க கொடுத்திருப்பீங்க. நாளைக்கு அதை மீறி நீங்க செயல்படும் போது அது உங்களுக்கு சட்ட ரீதியான இண்டஸ்ட்ரியல் ப்ரொசீஜர் பிரகாரம் உங்களுக்கு பிரச்சனையை வகுக்கும். அதனால நீங்க என்ன எழுதி கொடுத்துக்கிறீங்களோ அதை மீறி நீங்க செயல்படக்கூடாது. அது மீறினா அது நாளைக்கு தொழிலாளர்களுக்கு எல்லாருக்கும் பாதகம் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை வரும். ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அமைப்புகளை ஒன்று திரட்டி இந்த கோரிக்கைகள் மீது ஒரு தொடர் வேற விதமான மக்கள் ஒன்றுபடுத்துகின்ற, இந்த மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வருகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பது. அதுக்கு நீங்க சாலிடாரிட்டி கமிட்டியில நீங்க மீண்டும் கூடி இந்த தொழிலாளர்களுக்கு அப்பாற்பட்டு, ஏன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, இந்த தொழிலாளர்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தி அதிலே குறிப்பிட்ட சிலரை எல்லாம் ஒரு கன்வீனர் மாதிரி பண்ணி இந்த ஊர்ல, நம்ம ஊர்ல பெமல்ல என் உள்ளூர்காரனுக்கு வேலை கொடுக்கணும், இந்த ஊர்ல எங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கணும், இந்த ஊர்ல அந்த பெமல் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது, என் பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற விதத்துல நீங்க அனைத்து நகரசபை உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளையும் எக்ஸ்எம்எல்ஏங்களையும் இந்த அரசியல் கட்சிகளையும் அனைவரையும் ஒன்று திரட்டி இன்னைக்கு பார் அசோசியேஷனே வந்துச்சு. இன்னைக்கு லாயர்ஸ் கூட அந்த வேற கேள்வியெல்லாம் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டாங்க. அவங்களுக்கு கூட நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். ஏன் அவங்க உள்ள போனாங்க, எதுக்கு போறாங்க, ஏன் அந்த சூழ்நிலைக்கு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் காலையிலேருந்து ஒரு பார் அசோசியேஷன்ல பெரிய விவாதங்கள் நடந்துச்சு. இன்னைக்கு வக்கீல் சங்கமே உங்க பின்னாடி அணிதிரண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள்லாம் சேர்ந்து இந்த மக்களுடைய ஆதரவை அவ்வளோ ஈஸியா நாம விடாம, ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தங்க வயல்ல இன்னொரு வாட்டி உருவாவாது. அதனால உருவாகி இருக்கிற ஒரு சூழ்நிலையை தொழிலாளர்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு ஏற்படாமல் அவர்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும், சங்கத்தையும் அவர்களுடைய என்ன ரெப்ரசன்டேட்டிவ் அவங்களுடைய நிலைகளையும் பாதுகாத்து ஒரு பொதுவான நிலையில தங்க வயல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த கோரிக்கைகளை விடாமல் தொடர்ந்து போராட்டங்களை ஏற்படுத்தி பல்வேறு விதத்துல மாநில முதல்வர்லேருந்து மத்திய அரசு, ஏன்னா எம்பிங்க கடிதம் கொடுத்துறாங்க. இன்னைக்கு டிஎம்கே எம்பிங்க கூட அந்த லெட்டரெல்லாம் கூட பார்த்தேன். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு இந்த விஷயம் போயிருக்கு. அப்போ இந்த போராட்டம் அதோட நின்றுச்சு, ஏதோ அவங்க நெகோசியேஷன் பண்றாங்க, அதுக்கு பிறகு இந்த போராட்டம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை பார்லிமெண்டேரியன்களுக்கு போகக்கூடாது. இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, கோலார் தங்க வயல்ல பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் 1-2 பேர் இன்னைக்கு சன் டிவியில் வச்சு வேற டிவிகளெல்லாம் இன்னைக்கு வந்துச்சு. அப்போ இந்த பிரச்சனை அடங்கி விட்டது என்கின்ற ஒரு மெசேஜ் போகக்கூடாது. கோரிக்கைகள் வலுவாக இருக்கிறது. பெமலில உள்ளூர்காரர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும், இந்த கர்நாடகா சார்ந்தவர்கள் வேலை கொடுக்க வேண்டும், கோலார் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் வேலை கொடுக்க வேண்டும். அவர்கள் கோரிக்கையிலே பிரதான கோரிக்கைகளில் அவர்கள் இருந்து மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். எந்த போராட்ட வடிவங்களை சொன்னீங்களோ, பேரணி நடத்துறது, ஊர்ல மிகப்பெரிய ஒரு ஒன்றுபட்ட இயக்கங்களை நடத்துறது, மனித சங்கிலிகளை நடத்துறது, இதெல்லாம் மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய விதமான போராட்டம். அதுல இளைஞர்களை ஒன்றுபடுத்துறது, மாணவர்களை ஒன்றுபடுத்துறது, இதை ஒரு பொது அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்பது இந்த சாலிடாரிட்டி கமிட்டியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்தை வலுப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு இவர்கள் வெற்றிகரமான போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டம் வீர செறிந்த போராட்டம். தங்கவயல் வரலாற்றிலே, பெமல் வரலாற்றிலே, அதுவும் இந்த மாதிரி இளைஞர்களை ஒன்றுபட்டு நடத்திய போராட்டம். அது வரலாற்றிலிருந்து பொறிக்கப்படாத, அழிக்கப்படாத ஒரு போராட்டம். அந்த போராட்டம் அதனால்தான் மாற்றங்கள் ஏற்பட்டது, அதனால்தான் பெமலில் ஒரு மாற்றம் உருவானது என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது இந்த
கோஆர்டினேஷன், இந்த சாலிடாரிட்டி கமிட்டியினுடைய வேண்டுகோள். இதை உருவாக்குவார்கள் என்ற நோக்கத்தோடு என் கருத்தை கூறுகின்றேன். இந்த மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள், உங்களோடு தொடர்ந்து நான் இருந்தேன். எப்படியெல்லாம் வந்து ஆதரித்தார்கள், எப்படிப்பட்ட இன்னல்களை அனுபவித்தீர்கள். ஒவ்வொரு சங்க நிர்வாகிகளும் 4 சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் ராத்திரி 12 மணி வரைக்கும் பந்தலுக்கு காத்தீங்க. அந்த சாப்பாடு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை மெயின்டைன் பண்ணிங்க, டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணிங்க, அந்த விசில் அடிச்சு டிராஃபிக்கை மெயின்டைன் பண்ணிங்க. போலீஸ் துறைக்கு, இன்டெலிஜென்ஸுக்கு, உங்களுக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் தான் போலீஸ் கொடுத்தாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் ஸ்ட்ரகிள் நடந்துச்சுன்னு சொன்னா அது இந்த நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரகிள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்த போராட்டம், இந்த சூடு, இந்த தாக்கம் மக்கள் மத்தியில் அணையக்கூடாது. அது நிர்வாகமும் அதை மனசுல வச்சுக்கணும். எந்த நேரத்திலையும் இது பத்திக்கும், எந்த நேரத்திலையும் இந்த மக்கள் ஒன்றுபடுவார்கள், எந்த நேரத்திலையும் அனைத்து அரசியல் கட்சியும் இந்த பிரச்சனையில ஒன்றுபடும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதுக்கு இந்த சாலிடாரிட்டி கமிட்டியை நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பது உங்கள் கையில் இருக்கிறது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த ஒற்றுமையை இழந்து விடாதீர்கள் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.